உலகத்திலே ரொம்ப ரொம்ப வளர்ச்சி அடையாத, ரொம்ப ரொம்ப ஆபத்தான, ரொம்ப ரொம்ப மனிதத்தன்மையற்ற மிருக செயலோட நடந்துக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய தீவு எதுன்னு சொல்லி கேட்டோம்னா, உலகத்துல லிஸ்ட் எடுத்தோம்னா, ஒரு 10 பிளேஸ்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவான இந்த ஐஸ்லேண்ட் வந்துருங்க. அந்த ஐஸ்லேண்டோட பேர் எதோ நம்ம கேட்டோம்னாலே, நம்மளுக்கு இன்னைக்கும் கூட சரி, என்னைக்குமே சரி, அது ஒரு ஒரு பிரமிப்பா தான் இருக்கும். அந்த ஐலேண்டோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, சென்டினென்ட் ஐலேண்ட். சென்டினென்ட் தீவுகள்னு சொல்லுவாங்க. அந்த தீவுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கைய விட ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்கள பின்னோக்கி தான் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நாமளும் ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அவங்கள மாரி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி அவங்களுக்கு வந்து கரண்ட்னா என்னன்னு தெரியாது. நாம யூஸ் பண்ணக்கூடிய அரிசினா என்னன்னு தெரியாது. அவங்க நம்மள மாரி இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற மாரி அவ்வளோ அக்யூரேட்டா, அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா நெருப்ப யூஸ் பண்ண தெரியாது. கற்கால மனிதர்களாவே இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிநவீன ஆயுதங்கள் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, வில், அம்பு தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா? இங்க எப்படி நம்ம ஊர்ல வந்து நம்மலாம் வந்து அணுகுண்டு, ஹைட்ரஜன் குண்டு, நம்ம வேணா AK-47 அதெல்லாம் நான் குழந்தையா இருக்கும்போது வந்துருச்சு AK-47லாம். இந்த மாரி எப்படி ஆயுதங்கள்லாம் அப்படி வச்சிருக்கிறோமோ, அதே மாரி அவங்க கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி உள்ள வெப்பன் என்னன்னு சொல்லிட்டோம்னா, வில், அம்பு தான். இதிலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க எத்தன வருஷம் பின்னோக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்ட்டு. அப்படி இருக்கக்கூடிய மக்கள போய் பார்க்கிறதுங்கிறதே ரொம்பவுமே ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது. இந்த தீவுகளுக்குள்ளடி போறதுக்கு அரசாங்கமே தடை விதிச்சிருக்குது. அதே மாரி அங்க போறவங்கள அந்த மக்கள் கொலை பண்ணி விடுறாங்க. என்ன காரணம்னா, நாம தான் சொன்னோமே அவங்க நம்மளோட பின்னோக்கி இருக்கிறாங்க, நம்மளோட பின்தங்கி இருக்கிறாங்கன்னு. புதுசா யாரோ ஒருத்தர் வந்தா, நம்மள யாரோ கொலை பண்ண வந்துட்டாங்க, நம்மள யாரோ தாக்குறதுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு, அவங்க தாக்கி கொலை பண்ணிடுறாங்க. அதனால அந்த நாட்டுக்கு அந்த தீவுகளுக்கு போறதுக்கு அரசாங்கமே தடை விதிச்சிருக்குது. ஓகேங்களா? அதே மீறி வந்து போறவங்களுக்கு வந்து தண்டனைங்கிறது கிடைக்குது. அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, வெளி உலக மக்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது இல்லாமலே இருக்குது. அவங்க கிட்ட வந்து போட்டுங்கிறது கிடையாது. வெளி உலகத்துல மக்கள் எப்படி வசிக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்களுடைய சாப்பாடுக்கெல்லாம் என்ன சாப்பிட்டு பண்றாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கவே இருக்குது. காடுக்குள்ளாடி தீவு, தீவுக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நெறைய அந்த பழம், காய்கள், அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன விலங்குகள வேட்டையாடி பச்சைக்கறி சாப்பிடுறது, இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ட்ரெஸ் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ஒரு பழங்காலத்துல எப்படி ட்ரெஸ் இது பண்ணுவாங்களோ, அந்த மாரி தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான கல்வி அறிவுங்கிறது கிடையாது. அவங்களுக்கு வந்து டெய்லி வேலைக்கு போணும். இப்படி டெக்னாலஜி இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. காட்டுல எப்படி மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்குதோ, அந்த மாரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி சொல்லிக் குடுக்கறதுக்கு அவங்களுக்கும், மக்களுக்கும் வெளி உலக மக்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பு இல்லாம போயிருச்சு. ஓகேங்களா? அவங்களுக்கான ஒரு ஆயுசு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சரி காட்டு வாழ்க்கை வாழ்றாங்களே, அவங்கலாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறாங்களா? அவங்கலாம் ரொம்ப நிறைவா இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டோம்னா, அதுதான் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே வந்து பார்த்தோம்னா, ஒரு சத்து குறைபாடு கம்மியா தான் இருக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் குழந்தை பொறந்தோனே என்ன பண்ணுவாங்க, அம்மா ஊசின்னு சொல்லி ஒரு ஊசி போடுவாங்க. எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கை வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தழும்பு இருக்கும். அந்த தழும்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் இலவசமா போடுது. அது எதுக்கோசரம்? எதிர்காலத்தில எந்த நோயும் தாக்கக்கூடாதுங்கிறதுக்கு. அதே மாரி 5 வயசுக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே என்ன பண்ணுது நம்ம அரசாங்கம்? போலியோ ட்ராப் குடுக்குறாங்க வருஷத்துக்கு 2 டைமு. அது எதுக்காக? போலியோ யாருக்கும் வரக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கோசரம். ஆனா, அந்த மக்களுக்கு இந்த மாரி எந்த விதமான நோய் எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு விஷயமே போய் சேர்றதில்ல. ஏன்னா, அவங்களுக்கு தான் வெளி உலக மக்களோட எந்த தொடர்புமே இல்லையே. அதனால வந்து திடீர்னு ஏதோ ஒரு நோய் பரவுனுச்சுன்னா, உடனே வந்து கொத்தா எல்லாம் செத்து போறாங்க. செத்து போறவங்கலாம் அவிங்களே வந்து என்ன பண்ணிடுறாங்க, அடக்கம் பண்ணிடுறாங்க. அல்லது சம்திங் இன்னொன்னு பண்ணிடுறாங்க. ஏன்னா, உள்ளாடி என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம யாருமே உள்ளாடி போய் பார்க்கல. அந்த மாரி ஒரு மர்மமான முறையில தான் அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மேல அந்த ஏரியாக்குள்ளாடி வந்து எந்த ட்ரோனும் பறக்கறதுக்கு கூட தடை விதிச்சிருக்குது அரசாங்கம். ஓகேங்களா? இந்த மாரி மக்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா தான் இருக்கிறாங்க. இப்படி சுண்டி விட்டா ரத்தம் வரும்பாங்கல்ல, அந்த மாரி ஒருத்தருக்கு உடம்பு கேட்டா உடனே எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸ்ப்ரெட் ஆகி பரவி எல்லாம் இறந்துருவாங்க. அவிங்க எந்த சாமி கும்பிடுறாங்க, எந்த வழிபாடு பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது சம்மந்தப்பட்ட எந்த விதமான அறிவிப்போ, அது சம்மந்தப்பட்ட எந்த விதமான தகவலோ வெளியில யாருக்கும் தெரியறதில்ல. மொத்தத்துல தீவுகிட்ட யாரோ போனாங்க அப்படின்னா, மக்கள் வந்து வெளியில நின்னு பார்ப்பாங்க. ஆதிவாசி மக்கள், பழங்குடியின மக்கள்ங்கிறவங்க மேம்பட்டு வாழ்றாங்க. இவிங்க ஆதிவாசி மக்கள். ஓகேங்களா? ஆதிவாசி மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து இனத்தால, மொழியால, பண்பாட்டால மேம்படாம, இன்னும் கற்கால மனிதர்களாவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சென்டினென்ட் தீவு மக்கள். ஓகேங்களா? இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க இவ்வளவு நேரம். இத பத்தின பார்ட் 2 வீடியோ நம்ம விரைவில் மேக் பண்ணலாங்க.